நான் சத்யன் ரங்கநாதன். நம்ம தொடர்ந்து ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ் புக்கில் சாப்டர் 6 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். போன சாப்டரில் நம்ம பார்த்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின 2-3 ட்ரேடோட வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் பெஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கு அது இல்லை. அவங்கள இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடோட வெற்றி தோல்விகள் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்க மைண்டுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பார்க்கணும், எப்படி அதை சரியாக பயன்படுத்தணும்னு தொடர்ந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இதில் நாம் வளர்ந்த விதம், நம்ம மூளை வேலை செய்கிற விதம் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங்க்கு அடிப்படையான விஷயங்களை பற்றி தான். தொடர்ந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குன்னு வச்சுப்போம். அது என்னவா இருக்கும்? நம்ம தொடர்ந்து இதுக்கு முன்னாடியான சாப்டர்ஸில் பார்த்த அதே விஷயங்கள் தான். 1. பயமோ அதீத நம்பிக்கையோ, அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது. 2. மார்க்கெட் கொடுக்குற டேட்டாவை மார்க்கெட்டோட கோணத்திலேயே பார்க்கறது. 3. நாம் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. 4. எதை பற்றியும் யோசிக்காமல் ஜோன்குள்ளே என்ட்ராகி ட்ரேட் பண்ணுறது. பெஸ்ட் ட்ரேடர்ஸ் எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க உறுதியாக நம்புகிற ஒரே விஷயம் மார்க்கெட்டில் எது வேணும்னாலும் நடக்கலான்றது தான். அதாவது அன்சர்டைனிட்டி. இந்த ஆழமான நம்பிக்கை ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி 3 ட்ரேடிங் தொடர்ந்து தோல்வியே கிடைச்சிருந்தாலும் இப்போ எடுத்திருக்கிற ட்ரேடை அந்த தோல்விகள் அஃபெக்ட் பண்ணாது. அவங்க கவனம் இப்போ கையில் இருக்கிற ட்ரேட் மேலே மட்டும்தான் இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் இப்படி தான் மூவ் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அந்த ட்ரேடுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் யோசிப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு பல தகவல்களை தந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நம்மால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. இது ட்ரேடிங்கில் பல தடவை நடக்கும். ட்ரேடிங்கில் நாம் ஒரு பொசிஷனில் என்டர் ஆகிறோம். மார்க்கெட் நம்ம எடுத்த திசைக்கு எதிர் திசையில் போகுது அப்படின்னா மைண்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம எடுத்த பொசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு பல காரணங்களை நம்ம மைண்டு நமக்கு கொடுக்கும். இந்த சமயத்தில் மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்றதை ஒத்துக்க முடியாமல் ரிவர்ஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சாதாரண நாட்களில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு புரிகிற நமக்கு பயத்தினால நமக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்றது கூட புரியாது. டக்குன்னு வெளியே வந்து ஆப்போசிட் பொசிஷன் எடுத்து நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் மைண்டுக்கு தோணவே தோணாது, அந்த வாய்ப்பு நம்ம கையை விட்டு போகிற வரைக்கும். இந்த வாய்ப்பு எதனால் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற பயத்தினால மிஸ் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சு பயத்தினால மிஸ் பண்ணுற இந்த வாய்ப்புகள் அப்படின்னா, நமக்கு தெரியாமல் எத்தனையோ பல வாய்ப்புகளை நம்ம இழக்கிறோம். உதாரணமாக, நாம் ஒரு ட்ரேட் செட்டப் வச்சுருக்கோம். சில வேரியபிள்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஒரு வாய்ப்பாக கொடுக்குதுன்னா அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது எப்படி வேணும்னாலும் முடியலாம், எந்த நேரம் வேணும்னாலும் மாறலாம். நம்ம ட்ரேட் செட்டப் பொறுத்த வரைக்கும் அது மேலே போகும். அதே சமயம் அது கீழே போகவும் வாய்ப்பு இருக்குன்றத நம்ம முழுசாக ஒத்துக்கணும். ஒரு ட்ரேடை எடுத்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை கவனிக்க தயாராக இருக்கணுமே தவிர இப்படி தான் போகும்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மைண்டில் ப்ரெஷர் இருக்காது. மார்க்கெட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். புதுசாக பல விஷயங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி ஸ்ட்ரெஸ்ஸோ பயமோ இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டும் உங்களோட மைண்டும் ஒரு சிங்கில் இருக்கும். அப்படி சிங்கில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜோனுக்குள்ளே என்ட்ராகி ட்ரேட் பண்ணலாம். ஜோனில் இருக்கும்போது மார்க்கெட்டில் இருக்கிற பல ட்ரேடர்ஸ்க்கும் உங்களுக்கும் இடையில் தடுப்பே இல்லாத மாதிரி அவங்க மைண்ட் செட்டும் உங்கள் மைண்ட் செட்டும் ஒன்று போலவே மாறிடும். பறவைகள், மீன்கள் இதெல்லாம் கூட்டமாக போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. போயிட்டு இருக்கும்போதே சடனாக எல்லாமே திரும்பும். அது எப்படி கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற பறவைக்கு திசை மாறப்போகுதுன்னு புரிஞ்சு தானும் மாறுதோ, அதே மாதிரி நீங்களும் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு கணிச்சு அதன் போக்கிலேயே போகலாம். ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு 2 தடைகள் இருக்கு. 1. எப்படி நம்ம மைண்டை கையில் இருக்கிற ட்ரேட் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. 2. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது. லெஃப்ட் சைட் பிரெயின் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை பயன்படுத்தி பகுத்தறியறது எப்படின்னு சொல்லும். ரைட் சைட் பிரெயின் புதுசாக யோசிக்கும். உள்ளுணர்வு, என் மூளை அப்பவே சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாம் ரைட் சைட் மூளையோட வேலை.
இந்த ரெண்டு மூளைக்கும் நடுவில் எப்பவும் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரெயின் சொல்றத இந்த பிரெயின் கேட்காது, இந்த பிரெயின் சொல்றத இந்த பிரெயின் கேட்காது. கடைசியில் எப்பவுமே ஜெயிக்கிறது லெஃப்ட் சைட் பிரெயின் தான். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகுத்தாய்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவெடுக்கும். ஒரு விஷயத்தை சரியா செய்ய அது மேல நம்பிக்கையும் புரிதலும் கண்டிப்பா தேவை. இப்போ உள்ளுணர்வால ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம மைண்டை அந்த உள்ளுணர்வை நம்புறதுக்கு பழக்கப்படுத்தணும். இல்லனா போக போக இது சரியா தப்பான்னு யோசிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நியாயமாவே இருந்தாலும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களின் அடிப்படையில் புது விஷயங்களை கற்றுக்க மாட்டோம். நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கலாம். உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், நம்ம மைண்டு அதை ஏற்றுக்காது. கடைசியில் அப்போவே நினைச்சோமேன்னு தோணும். நிலையில்லா தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி மேலே ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருந்தாதான் ஒரு ட்ரேடராக நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இதுக்கு முதல் படியாக ட்ரேடிங்கோட மனரீதியான யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சு அதை முழுசாக ஏற்றுக்கணும். நம்மள பல பேர் நல்லா அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சா நல்லா ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தவறான புரிதலோட ட்ரேடிங்குள்ள வரும். அனாலிசிஸ் கண்டிப்பா ட்ரேடிங்க்கு தேவைதான். ஆனா அது மெயின் ரோல் இல்லை, சப்போர்ட்டிங் ரோல் தான். இதுவரைக்கும் நாம பார்த்த சூழ்நிலையிலேருந்து வேற மாதிரியான சூழ்நிலை தான் மார்க்கெட். இதை பழக பல மாற்றங்களை நாம செய்ய வேண்டியிருக்கும். அதாவது புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா முதல்ல அந்த இடத்தை பத்தியும் அங்க இருக்கிற பழக்க வழக்கங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க போக முடியும். ட்ரேடிங்ல இந்த விஷயங்களை நாம ஒதுக்கிடுறோம். ஏன்னா ட்ரேடிங்க்கு ஸ்கில் தேவையில்லை, யார் வேணும்னாலும் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனா தொடர் வெற்றி வேணும்னா அதுக்கு பல விஷயங்கள் தேவை. இது புரியவே பல வருஷங்கள் ஆகிடலாம். அடுத்ததா இருந்த இடத்துல இருந்தே ட்ரேடிங் பண்ணலாம். நமக்கே நல்லா தெரியும், பல தடவை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். பயம் இருக்கக்கூடாது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி ட்ரேடிங் பற்றி பல விஷயங்கள் நமக்கே தெரியும். ஆனாலும் தெரியறதோ புரியறதோ நம்ம மைண்டு அந்த தகவல்கள் எல்லாம் ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி முழுசா ஏத்துக்குச்சுன்னா அந்த விஷயத்துல நமக்கு சந்தேகமே வராது. சுலபமா யோசிக்காம எதிர்ப்பே இல்லாம அந்த விஷயத்தை செய்வோம். அப்படி எதிர்க்கிறோம், யோசிக்கிறோம், தயங்குறோம்னாலே நம்ம மைண்டு முழுசா அந்த விஷயத்தை ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதனால அந்த தயக்கத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறது தான் பெஸ்ட் ட்ரேடர்ஸா மாற ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எந்த நேரத்தில் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பிஹேவ் பண்ணலாம். இது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா தோக்குறவங்க கம்மியாகவும் கன்சிஸ்டண்டா வின் பண்றவங்க அதிகமாகவும் தானே இருக்கணும். அப்படி இல்லையே, ஏன்? மார்க்கெட்ல முக்கியமான பகுதின்னு பார்த்தா அது ட்ரேடர்ஸ் தான். அவங்க தான் பிரைஸ் ஏற இறங்க காரணம். எதுக்காக இவ்வளவு பேர் ட்ரேட் பண்றாங்க? அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பணம் தான் முக்கியமான காரணம். ட்ரேட் பண்ற எல்லாருக்குமே பணம் பண்றது தான் குறிக்கோள்னா வாங்குறவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல இதை விட அதிக விலைக்கு விற்கலாம்னு நினைக்கிறாங்க. விற்கிறவங்க எல்லாருமே இதை விட கம்மியான விலைக்கு ஃபியூச்சர்ல வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் பிரைசஸ் ஏறுது இல்லை இறங்குது. மார்க்கெட்ல 3 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. மேலே போகும்னு நினைக்கிறவங்க, பிரைஸ் கீழே வரும்னு நினைக்கிறவங்க, இதுல எந்த முடிவும் எடுக்காம வெயிட் பண்ணி பார்க்கறவங்க. பிரைஸ் ஏறும்னு நினைக்கிறவங்களும் இறங்கும்னு நினைக்கிறவங்களும் சம அளவா இருந்தாங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகாது, அப்படியே நிற்கும். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்ததுன்னா எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். இப்போ ஆப்போசிட் சைட் மூவ் ஆகிறத யாராவது தடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த பிரைஸ் ஏறணுமா இல்லையான்னு ஒவ்வொரு ட்ரேடரும் எடுக்கிற முடிவு, அதாவது அந்த பிரைஸ் ஃபியூச்சர்ல ஏறும் இறங்குன்றது அவங்களோட நம்பிக்கை மட்டும்தான். இதுல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒவ்வொரு ட்ரேடரோட நம்பிக்கை மார்க்கெட்ல எதை வேணும்னாலும் சாத்தியப்படுத்துது. அப்ப மார்க்கெட்ல ஒவ்வொரு ட்ரேடரும் ஒரு வேரியபிள் ஆவறாங்க. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற விலை மாற்றம் ஒரே ஒரு ட்ரேடரால கூட சாத்தியம்தான். உதாரணமா இந்த விஷயத்தை பார்க்கலாம். ஒருத்தர் நல்ல மார்க்கெட் அனலிஸ்ட், ஆனா ட்ரேடிங்ல தொடர்ந்து பணத்தை இழக்கிறாரு. இதுக்கு மேல என்ன செய்யறதுனே தெரியாம மார்க் டக்ளஸை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட பேசின டக்ளஸ் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவருக்கு மார்க்கெட் இப்படிதான் போகும்,
நாம நினைக்கிறது தான் சரின்ற நினைப்பு இருக்குது. அதனால தான் அவரால் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ண முடியலன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதை விட்டுட்டு அனலிஸ்டாக யாருக்காவது வேலை செய்யுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அவரும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாரு. அந்த நிறுவனத்தோட சேர்மேனுக்கு 40 வருஷ ட்ரேடிங் அனுபவம் இருக்கு. ஆனால் டெக்னிக்கல்ஸ் வைஸ் பெருசாக தெரியாது. சரி, ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி புதுசாக சேர்ந்த இவரை கூப்பிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி சொல்கிறாரு. இவரும் சேர்மேனுக்கு சில பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லித்தராரு. அதே போல் கரண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க்கெட் சப்போர்ட் லைன் கிட்ட வந்துருச்சு. உடனே சேர்மன் அவரை பார்த்து, இப்போ சப்போர்ட்டை தொட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேர்மன் ஃபோனை எடுத்தாரு. அவரோட கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணி 2 மில்லியன் ஸ்டாக்ஸ் செல் பண்ண சொன்னார். அடுத்த 30 செகண்டில் மார்க்கெட் அந்த சப்போர்ட்டுக்கு கீழே போக ஆரம்பிச்சுது. சேர்மன் அந்த அனலிஸ்ட்டை பார்த்தாரு. அந்த ஸ்டாக் எங்கே போகும்னு சொன்னீங்க? என்னால் இதை பண்ண முடியும்னா யாரால வேணும்னாலும் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தான் பெஸ்ட் ட்ரேடர்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவங்க தான் லாஸ் வந்தா எவ்வளவு வரும்னு முன்னாடியே கணக்கு போட்டுட்டு ட்ரேட் உள்ள போகிறாங்க. அவங்க தான் தப்பான ட்ரேட் எடுத்துட்டோம்னு தெரியும் போது யோசிக்காம வெளியே வராங்க. அவங்க தான் ட்ரேட் அவங்களுக்கு ஃபேவராக போகும்போது வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இதையெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3 விஷயத்துலேயும் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. பெஸ்ட் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்கில் எது வேணாலும் நடக்கலான்றத சரியாக புரிஞ்சு அதை முழுசாக நம்புகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங்கில் 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ப்ரைஸ் மேலே போகும்னு நம்புகிறவங்க, ப்ரைஸ் கீழே வரும்னு நம்புகிறவங்க. எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஃபோர்ஸ்க்கு அதிக நம்பிக்கை இருக்குன்றது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு பேட்டர்ன் உருவாகுதுன்னா அது மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு ஒரு குறிப்பை தரும். அதுதான் நம்மளோட வாய்ப்பு. அது நம்ம பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் தெரியாதது என்னன்னா, எத்தனை ட்ரேடர்ஸ் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மார்க்கெட்டில் இறங்காமலேயே. இதில் எத்தனை பேர் பை பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் செல் பண்ண போகிறாங்க, அது எவ்வளவு ஷேர்ஸ், ஏற்கனவே உள்ளே இருக்கிற ட்ரேடர்ஸ் இப்போ இருக்கிற விலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதில் எத்தனை பேர் அவங்க மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க, அப்படி போனால் எவ்வளவு நேரம் வெளியே இருப்பாங்க, திரும்பவும் அவங்களெல்லாம் உள்ளே வந்தா எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும். இது எல்லாம் எப்பவுமே இருக்கிற கேள்விகள். பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இதையெல்லாம் ஒதுக்கவும் மாட்டாங்க. இது இப்படி தான் நடக்கும் நடக்காதுன்னு ஒரு சொந்த முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு ட்ரேட்லையும் இந்த விஷயங்களை கவனத்தில் வச்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் ஒரு நார்மல் ட்ரேடருக்கு இது அப்படி இல்லை. இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக லாஸ் டிஃபைன் பண்ணுவாங்க, லாஸ் கட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்க்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நிச்சயமான பண இழப்பு ஏற்படும். அப்புறம் எதுக்காக நம்மள பல பேர் இதை பண்ணுறதே இல்லை? ஏன்னா இது தேவையில்லைன்னு நாம் நினைக்கிறோம். அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு நமக்கு தெரியும்னு நாம் நம்புகிறோம். எது உண்மை எது நிஜம்னு நாம் நம்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும்னு நாமளே முடிவு பண்ணிட்டா கீழே வரும்போது என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. நிறைய லூஸ் பண்ணுவோம். அதனால் இதுதான் உண்மைன்னு நாம் நம்புறது மார்க்கெட் பற்றின நம்மளோட புரிதல், எதிர்பார்ப்பு, முடிவு, வெற்றி தோல்வியை குறித்த நம் உணர்வுன்னு எல்லாத்தையும் பாதிக்கும். நாம் சரின்னு நம்புகிற ஒரு விஷயத்துக்கு எதிராக நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் செய்ய முடியாமையே போகலாம். அதனால் நமக்கு ஒரு நெறிமுறை வேணும். மார்க்கெட்டில் எது வேணும்னாலும் நடக்கலாம். இதை நல்லா மனசில் பதிய வைங்க. இது உண்மை மட்டும் இல்லாமல் இதுதான் ட்ரேடிங்க்கு அடித்தளம். இந்த அடித்தளத்துக்கு மேலே மற்ற விஷயங்கள், மார்க்கெட் குறித்த நம்பிக்கைகளை ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணிக்கலாம். இந்த அடித்தளம் இல்லைன்னா மற்ற எதுவுமே மனசில் பதியாது. அதையெல்லாம் தடுக்கவோ தவிர்க்கவோ காரணம் கற்பிக்கவோ தான் நம்ம மைண்டு ட்ரை பண்ணும். எது வேணும்னாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பும்போது அதில் தவிர்க்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா எது வேணும்னாலும் அப்படின்னா புது புது விஷயங்கள் கூட நமக்கு புரிய வரலாம். நம்ம மைண்டை அதுக்கு பழகணும்.
எனிதிங் இஸ் பாசிபிள் இன் மார்க்கெட். இது நம்மளோட மைண்டு எல்லா வாய்ப்புகளையும் எதிர்கொள்ள தயாராக வச்சிக்க உதவும். இந்த மாதிரியான நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம மைண்டு எங்கே ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அந்த வாய்ப்புகளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். இதோட சாப்டர் 6 முடியுது. இந்த சாப்டர் 6ல் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே விரிவாக நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம மீண்டும் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். நன்றி.